பிரதி காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் ராகுல் காந்தி கலந்து கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் முக்கிய நிர்வாகி தர்விந்தர் சிங் மர்வா ராகுல் காந்திக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதே போல சிவசேனா பிரிவின் ஏக்நாத் சிண்டே பிரிவு எம்எல்ஏ சஞ்சீவ் கெய்க்வாட் அவரும் ராகுல் காந்தியை மிரட்டும் வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார். இதனால் ராகுல் காந்திக்கு பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்திரா காந்திக்கு நேர்ந்ததுதான் ராகுல் காந்திக்கும் நேரும் என பாஜகவினர் மிரட்டி இருப்பது கண்டனத்துக்கு உரியது என்றும் சீக்கியர் பிரிவு தலைவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சீக்கியர் பிரிவு உறுப்பினரான தர்விந்தர் சிங் மர்வா திடீரென ராகுல் காந்திக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு உகந்த செயல் அல்ல என்றும் ராகுல் காந்திக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றும் மறைந்த இந்திரா காந்திக்கும் ராகுலுக்கும் ராஜீவ் காந்திக்கும் நேர்ந்த நிகழ்வுதான் ராகுலுக்கும் நேரும் என பாரதிய ஜனதா கட்சியினர் மிரட்டி வருவதை ஏற்றுக்கொள்ள இயலாது. மத்திய அரசு ராகுல் காந்திக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். தமது சகோதரரான ராகுல் காந்தி அவர் பொதுவெளியில் பேசி வரும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் மிரட்டல் விடுப்பது மற்றும் அவர் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று கூறுவதை வருத்தம் அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் மக்கள் மத்தியில் ராகுல் காந்திக்கான ஆதரவு பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் அதனை நிலைகுலைய செய்யும் வகையில் இது போன்ற மிரட்டல்கள் விடுக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதுடன் ராகுல் காந்திக்கான பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ந்து இதுபோன்று பாஜகவினரும் சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே பிரிவு கட்சியினரும் பேசி வருவதற்கு கடும் கண்டனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார்.